Cook with Komal enna avlo mukkiyama? Why do I want to make a video supporting Manimega? I know what you went through. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பிரியங்கா மணிமேல பிரச்சனையில் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் மக்கள் பூராமே மணிமேலைக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ சில செலிபிரிட்டி வந்து மணிமேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ண காணொலி வந்து போட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக வந்து சுஜித்ரா அவர்கள் போட்ட ஒரு பதிவு, அதில் வந்து பிரியங்காவோட மோத்திரை வந்து கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரியங்கா வந்து ஒரு மோசமான ஒரு பெண்மணி, தன்னுடைய கணவர் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுஜித்ரா என்னுடைய சப்போர்ட் பூராமே வந்து மணிமேலைக்கு தான் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி சிடபிள்யூசி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷோ, அந்த ஷோ விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து எவ்வளோ பேர் தைரியம் வேணும், அங்கே நடந்த அந்த புள்ளியை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எவ்வளோ தைரியம் வேணும், அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த விஷயத்தை வந்து மணிமேலை தான் அப்படின்னு சொல்லி சுஜித்ரா அவர்கள் வந்து மணிமேலைக்கு ஆதரவாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று அனிதா சம்பத் போட்ட ஒரு பதிவு தான். ஏன்னா அனிதா சம்பத்துமே வந்து இதே விஜய் டிவியில் வந்து ஒரு ஆங்கராகவும் அவங்க வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு நியூஸ் ரீடராக வந்து சன் டிவியில் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து அனிதா சம்பத் போட்ட ஒரு பதிவு அது வந்து பேசு பொருளாக இருக்குது. ஃபஸ்ட்டு மணிமேலைக்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, நீ தைரியமான ஒரு பெண்மணி, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. போட்டுட்டு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து கர்மா இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி போட்டு, நம்ம யாரையாவது கீழே போட்டு மிதிக்க நினச்சோம் அப்படின்னு மிதிக்க நினச்சோம்னா அதே மாதிரி நம்மளை 4 பேர் தூக்கி போட்டு மிதிப்பான், 4 பேர்த்து நம்ம வந்து செருப்படி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்களே. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரியங்கா சரியான பொண்ணு இல்லை, பிரியங்கா வந்து ஒரு மோசமான பெண்ணுன்னு சொல்கிறவங்க பூரா யார் அப்படின்னா அந்த விஜய் டிவியோட தொடர்பு இருக்கவங்களே. ஏன்னா விஜய் டிவி முழுக்க பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட். நேற்றுக்கு போட்ட காணொலியிலே நான் வந்து சொல்லியிருப்பேன், பிரியங்கா மணிமேலோட வாழ்க்கை வந்து திட்டமிட்டே வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. மணிமேலை வந்து ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஷோவில் வந்து அவங்க ஜட்ஜஸை வந்து சும்மா ஜென்ரலாக வந்து பேசின ஒரு விஷயத்தை இங்கே வந்து சிடபிள்யூசியில் அதே ஜட்ஜஸ் முன்னாடி ஒரு குடும்பமாக போட்டு ஏன் வந்து அவ்வளோ தூரம் புள்ளி பண்ணும் மணிமேலையை, அதுவும் ரொம்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அருவருப்பாக இருக்குது. அதுலேயும் பக்கத்தில் வந்து இந்த இர்ஃபான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஷோக்கு வந்து எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியே தெரில. எதுக்கு எடுத்தாலும் வந்து பிரியங்காவோட சேர்ந்து கக்கன்னு சிரிச்சுட்டு அப்படியே வந்து அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா மணிமேலை வந்து ரொம்ப கேவலப்படுத்துச்சு. அதே மாதிரி ஜட்ஜாக இருக்கக்கூடிய அந்த செஃப் தாமு அவர்களுமே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து பேசி, நீ எல்லாம் வந்து இந்த டம்மி என்னென்னமோ வந்து பேசி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வந்து அந்த டீமாக பண்ணாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த பிரியங்கா. அப்போ அந்த பிரியங்காவோட உண்மை முகத்திரையை வந்து கரெக்டாக கிழிச்சிருக்காங்க மணிமேலை அப்படின்னு சொல்லி தான் சுஜித்ரா அவர்களுமே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிடபிள்யூ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஷோ, அந்த ஷோ விட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு தைரியம் வேணும், அங்கே நடந்த புள்ளியை வந்து வெளியே சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அப்போ அதெல்லாம் வந்து சொல்கிறீங்க மணிமேலை, நீங்கள் வந்து சொல்கிறது வந்து 100க்கு 100 சரி தான், அதனால் என்னுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு தான் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சுஜித்ரா சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு பல உண்மையில் தெரிய வருது. அதாவது பிரியங்கா வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி. பிரியங்காவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுல, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கணவரை வந்து அந்த கணவர் நல்ல திறமையானவரான், அவரோட வாழ்க்கையை வந்து பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். முன்னாடி பார்க்கும்போது பிரியங்கா வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா வந்து இதாக வந்து பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடி வந்து அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அதுதான் வந்து ஒரு கேவலமான ஒரு முகம். யாராவது வளர்றான் அப்படின்னா அவனை வந்து எப்படியாவது வந்து பிடிச்சி இது பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை வந்து கெடுக்கிறது. இது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆங்கர் மட்டும் இல்லை, பல ஆங்கர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அனிதா சம்பத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் முழுக்க வந்து மணிமேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பிரியங்காவோட மோத்திரையை வந்து அவங்களும் வந்து கிழிச்சிருக்காங்க. நீ வந்து 4 பேர்த்தோட இதை மீந்து கீழே போட்டு மீச்ச, 4 பேரை கீழே போட்டு மீச்ச, அதனால் உன்னே வந்து இன்னொரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு செருப்பு கழட்டி அடிப்பான், கருமாய் சிரியல்னா போகிறதுக்கு காரணம் என்ன, இவங்க தான். இந்த பிரியங்காவனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை யாருமே பெருசாக வந்து வெளியே சொல்லலை. இப்போ தான் முதல் முறையாக மணிமேலை வந்து வேறு லெவலில் கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசியிருக்காங்க. அதுலேயும் மணிமேலை கொடுத்த அந்த ஸ்பீச் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மணிமேலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஷோவால் எனக்கு வந்து ஃபேம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதனால நான் வந்து என்னை வந்து இருக்க சொன்னாங்க, பணம்லாம் கிடைக்கும் அதனால் இருக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து தப்பு பண்ணவே இல்லை, தப்பு பண்ணாமல் நான் ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து அடங்கி தான் போகணும், அவங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆங்கர், அவங்க ஏதோ மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிறனால நான் தான் பண்ணாத தப்பை நான் தான் பண்ண மாதிரி ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கீழே அடங்கி போயிருந்தேன், எனக்கு வந்து 2-3 ஷோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆஃபரே வந்து தேவையில்லை, நான் வந்து சம்பாரிச்சுக்கிறேன், எனக்கு சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து மணிமேலை வந்து பேசி பிரியங்காவோட மோத்திரையை வந்து கிழிச்சு விட்டாங்க. அதை தொடர்ந்து எல்லா மக்களுமே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மணிமேலை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்றுக்கு ட்விட்டரில் வந்து நாங்கள் பேசினோம், ட்விட்டரில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாருமே வந்து மணிமேலைக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மணிமேலை பக்கம் தான் நாய் இருக்குது. பிரியங்கா வந்து இந்த மாதிரி கோமாளி வேலையை ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டணும், பிரியங்காவுக்கு வந்து வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிரியங்காவோட உண்மை மோத்திரை வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.